Welcome back to another vlog. ஸோ வணக்கம் மக்களே, ஃபஸ்ட் லோடு ஏற்றிட்டு நான் லோடு ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம காசு தேட்டராண்ட ஹெவி டிராஃபிக்கு, இன்ச் பை இன்ச்சாக தான் நவுந்துக்கிட்டுருக்கேன். ஸோ லோடு ஏற்றுறதுக்காக நான் ஈக்காட் தாங்க உள்ளே பூந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி ட்ராப் எங்கன்னா அரும்பாக்கம் உள்ள. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா காசு தேட்டர் வழியில் இருக்கும். ஸோ நம்ம இப்போது காமராஜ் சாலை உள்ளே புந்து அப்படியே நேராக வடபழனியில் ஏறி பிரிட்ஜ் ஏறி போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த சைடு செம்ம டிராஃபிக்கு, 2 சிக்னல் வேறு. ஸோ மத்திய ஸ்ட்ரெச். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வடபழனி ஃப்ளைஓவர் ஏறிக்கிட்டு இருக்கேன். மெட்ரோ ஒர்க்கு. மார்னிங் 10:15 ஆகுது. ஸோ நம்ம போய் யூடர்ன் போட்டு இந்த லெஃப்ட்டுக்கு தான் வரணும். ஸோ யூடர்ன் போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் போகும். அல்பாக்கம் மெட்ரோவில் தாண்டி போய் தான் யூடர்ன் போகணும். இதை பாருங்க, நடுவில் வந்து ஏறுறான் பாருங்க. இந்த மாதிரி தான் எதாவது பண்ணி காரில் உட்காந்து எதாவது ஒன்று பண்ண வேண்டியது வந்து வர சொல்லிருக்கு. ஸோ நம்ம நேராக போய் யூடர்ன் போட்டுக்கலாம். இங்கே தான் நம்ம யூடர்ன் போடணும். ஸோ நம்ம யூடர்ன் போட்டு இங்கே லெஃப்ட் எடுத்து போகணும். முன்னாடி காட்டினால ஸோ இந்த லெஃப்ட்டு நம்ம ஏறி போகணும். இன்னும் நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கைஸ், அந்த லோடு அங்கே இறக்கியாச்சு அரும்பாக்கத்தில். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா அம்பத்தூர் போயிட்டுருக்கேன் அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக. அம்பத்தூர்லேருந்து ஐயம்பாக்கம் போகணும். நியர்பை ஆவடி தான் இந்த ட்ராப் லொக்கேஷன். ஸோ இது நம்ம கோயம்பேடு ஃப்ளைஓவர் டவுன் இறங்கிட்டுருக்கேன். ஸோ நியர்பை நம்மளோட ட்ராப் பிக்கப் லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து தான் லோடு எடுக்கணும். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம நேராக நியர்பை ஆவடி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம உள்ள ஐயம்பாக்கம் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இறக்க வேண்டிய இடத்துக்கு நியர்பை வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்த லெஃப்ட்டு போகிற வழியில் போகணும். ரைட்டு போனால் ஆவடி போயிடும், லெஃப்ட்டு போனால் ஐயம்பாக்கம். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் ட்ராப் லொக்கேஷன். ஒரு கம்பெனிக்கு தான் நம்ம இறக்க போகிறோம், சூர்யா இன்ஜினியரிங்ஸ். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் நம்மளோட ட்ராப் லொக்கேஷன். ஆனால் வழி விடுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து நம்ம உள்ளே போகணும். ஸோ இப்போ இங்கே தான் இந்த ரைட்டு தான் எடுக்கணும். இந்த ரோடோட டெட் எண்டு சூர்யா இன்ஜினியரிங்ஸ். ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கம்பெனியில் தான் நம்ம லோடு இறக்கணும். ஸோ லெட் மீ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ட்ரிப். ஸ்டே டியூன். அடுத்த லோடு ஐயம்பாக்கத்தில் இருந்து மதுரவாய்க்கு புக் ஆகிருக்கு. ஸோ அதை எடுக்க தான் இப்போ போயிட்டுருக்கேன். லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோடெல்லாம் ஏற்றி பில்லெல்லாம் ரிசீவ் ஆகி நம்ம ஐயம்பாக்கத்தில் வந்து மதுரவாய்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் இருக்குது.
பார்த்திங்கன்னா அம்பத்தூர் ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 1:15. ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டு அப்படியே இந்த ரோடு நேராக போயிடுறது மதுரை வாயில் ஃப்ளைஓவர். அங்கே தான் மதுரை வாயில் பைபாஸ் ரைட் சைடில். ஸோ கிட்டத்தட்ட மதுரை வாயில் பைபாஸ் ஃப்ளைஓவர் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நேராக போய் யூட்டர்ன் எடுத்து வரணும். ஸோ யூட்டர்ன் எடுத்து இங்கே லெஃப்ட்டு போகணும். இந்த வண்டி போகிற மாதிரி இந்த லெஃப்ட்டு போகணும் நம்மளுக்கு. கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு. லோடை அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலப்பஞ்சாவடியிலேருந்து அம்பத்தூர் பாடி. ஸோ லோடு எடுத்து தான் போயிட்டுருக்கேன். லோடெல்லாம் ஏற்றி நம்ம ஒரே ஒரு 50 லிட்டர் பேரல் ஏற்றிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அம்பத்தூர் கிளம்பிகிட்ருக்கோம். அம்பத்தூர்னால் பாடி. ஸோ கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. இங்கேருந்து நம்ம மாநகரத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். மாநகரம் மீன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த சர்வீஸ் ரோட்டில் ஏறி இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஐயம்பாக்கம் வழியாக அம்பத்தூர் போய் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டு ஸோ நம்ம நியர்பை ஐயம்பாக்கம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். இனி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டருக்கு ட்ராப் லொக்கேஷன். நாயை வழியாக விடுது. நம்ம இன்னும் முன்னாடி போய் ரைட் எடுத்து போகணும். ஸோ இங்கேருந்து ரைட்டு போனோம். நம்மளுக்கு வழியாக விடுறிய அதில் உட்காந்து பேசிட்டு. ஸோ மதுரை வாயில் பைபாஸ் அது. அங்கேருந்து லெஃப்ட்டு போனோம் நம்மளுக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல்லாம் தாண்டி வந்துட்டோம். இங்கேருந்து ரைட் எடுக்கணும் நம்மளுக்கு. இன்னொரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் ட்ராப் லொக்கேஷனுக்கு, பாடி லொக்கேஷனுக்கு. ஸோ இதை ட்ராப் பண்ணணும். ஈவினிங் டைம் டீ குடிக்கணும். ஃபஸ்ட்டு இது லோடு இறக்கிட்டு டீ குடிக்க முடிஞ்ச டீ குடிக்கணும். ஸோ கைஸ் இங்கேருந்து நம்மளுக்கு ரைட் எடுத்து போகணும். மாதா ஸ்டாச்சு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். போய் ட்ராப் பண்ணி கைஸ் அடுத்த லோடு எடுத்து போயிட்டுருக்கோம். இங்கே அம்பத்தூர்லேருந்து நம்ம திருமுல்ல வாயில் சிப்காடுக்கு. ஸோ லோடெல்லாம் ஏற்றி நம்ம திருமுல்ல வாயில் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து போனோம். அங்கேருந்து ரைட் எடுத்தாச்சு.
ஸோ இன்னும் நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. நியர்பை வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து மண்ணு போட்ட ரோட்டுக்குள்ளே போனோம். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள் அந்த வண்டியில் என்ன அட்டகாசம். கைஸ் நியர்பை லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இதை போய் இறக்கிட்டு ஏதாவது லோடு கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லைன்னா நேராக வீட்டை நோக்கி போவோம். கைஸ் நம்ம இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ எந்த லோடும் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னா நேராக வீட்டுக்கு கிளம்புறேன். Hope you guys will enjoy the today's vlog and see you on next vlog. Bye bye.